வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். நாம் இன்னைக்கு இன்று மாலை என்ன பார்க்க போகிறோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ணன் சீமானின் ஃப்ராடுத்தனம். எல்லாமே பொய்யா இருந்ததுன்னு பார்த்தோம்னா கடைசியில் இந்த விஷயமும் பொய்யா இருக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு அளவுக்கு ஒரு பெரிய குண்டு நேற்று விழுந்திருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் என்னன்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. சங்ககிரி ராஜ்குமார் அப்படின்னு ஒரு திரைப்பட இயக்குனர். இவர் வெங்காயம், பயோஸ்கோப் என்று 2 படத்தை இதுவரை பண்ணியிருக்கிறாரு. இவர் தான் இந்த குற்றச்சாட்டை வைத்தது. அதுவும் நேற்று காலையில் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டை போட்டார். இது ஃபேக் ஃபோட்டோகிராஃப், தலைவரும் சீமானும் இருப்பது போல இந்த புகைப்படம் ஒரு ஃபேக்கு. இது எதன் அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டார். இதுக்கு மேலே நீங்கள் வேறு எதுவும் கேட்க முடியாதுல்ல. நான் தான் பண்ணியே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் என்ன கேட்பீங்க? அப்புறம் இந்த சர்ச்சை வந்த போது எல்லோரும் என்ன விஷயம், ஏன் கொடுத்தீங்க, ஏன் செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் நேரடியாகவே சொல்கிறாரு, நான் தமிழன் டிவியில் வேலை பார்த்தப்போ அங்கே செங்கோட்டையன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சீமானோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். அவர் அண்ணனுக்கு நான் பரிசு கொடுக்க போகிறேன், இந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி கொடுத்தேன்னா அண்ணா சந்தோஷப்படுவார், அதனால பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதனால தான் உட்காந்து நம்ம பண்ணி கொடுத்தோம். அவர் நிறைய டிவிடிஸ்லாம் கொண்டு வந்தார். அதில் இப்போ தலைவர் இருக்கிற படம், சீமான் இருக்கிற படம், மற்ற படங்கள்லாம் இருந்தது. எல்லாத்தையும் சேர்த்து நான் தான் வச்சு அந்த ஃபோட்டோஷாப் பண்ணி கொடுத்தேன். அது அப்போ இருந்த ஃபோட்டோஷாப் வெர்ஷன் ரொம்ப பழைய வெர்ஷனு. அதில் ஓரளவு தான் பண்ண முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சீமானுக்கு பின்னாடி ஷேடோலாம் வச்சுருப்போம். தலைவருக்கு பின்னாடி அதே ஷேடோ வரணும்ல, அந்த ஷேடோலாம் நாங்கள் வைக்க மறந்துட்டேன், இல்லை வைக்க நினைவு இல்லாமல் அப்படியே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருப்பார். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். என்னென்னா, இந்த புகழ்பெற்ற ஓவியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, மோனோலிசா அந்த மாதிரி ஓவியங்கள்லாம், அதுக்கு டூப்ளிகேட் ரெடி பண்ணுவாங்க. டூப்ளிகேட்னா சிலர் அதை பிரிண்ட் அவுட்டாக வேணாமல் ஓவியமாகவே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஓவியத்தை சொல்லி வரைஞ்சி கொடுக்க சொல்லுவாங்க. அவங்களும் வரைஞ்சி கொடுப்பாங்க. ஆனால் அந்த வரைஞ்சி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு யார் கண்ணிலையும் படாத மாதிரி ஒரு சின்ன புள்ளியில் வேறு ஏதாவது ஒரு சின்ன படத்தை வரைஞ்சி வச்சுருப்பாங்க. படம் பார்க்கும்போது உங்களுக்கு நேராக பார்க்கும்போது எந்த வித்தியாசமும் தெரியாது. ஆனால் இப்போ மோனோலிசா படம் வரைந்த காலத்தில் விமானம்லாம் கிடையாதுல்ல. அப்போ ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆகாய விமானம் மாதிரி குட்டியாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அப்போ என்னென்னா, இது ஃபேக் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த விமானத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அச்சு அசலாக தான் இருக்கும். அச்சு அசலாக இருக்குன்றதுக்காகவே இதை ஃபேக்கை யாராவது ஒரிஜினல்னு சொல்லி எங்கேயா வித்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி அந்த ஓவியத்தில் ஒரு டெக்னிக் பண்ணுவாங்க. இவர் தெரிஞ்சோ தெரியாமலோ ராஜ்குமார் என்ன பண்ணிட்டாரு, சீமானுக்கு ஷேடிங் அந்த நிழல் உழுவுற மாதிரி செட் பண்ணவர் தலைவர் உருவத்துக்கு பின்னாடி அந்த நிழல் இருக்கிற மாதிரி செட் பண்ண விட்டுட்டார். இப்போ அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த சந்தேகம் நான் பல காலமாக எழுப்பிட்டு இருக்கிற சந்தேகம் தான். என்னென்னா, எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, சீமான் தலைவரை சந்தித்தது 2005 அப்புறம் தான். மேபி அரௌண்டு 2007, 2008 அந்த மாதிரி காலகட்டங்களாக இருக்கலாம். அது கூட சந்திச்சாரா இல்லையான்னு தெரியாது. இலங்கைக்கு போனது உண்மை. ஏன்னா ராஜ்கிரண் சொல்லியிருக்காரு, ராஜ்கிரண், பாரதி ராஜா, பால் மகேந்திரா எல்லாரும் போனப்போ அவரும் எங்கள் கூட வந்தார் அப்படின்னு. இந்த மொத்த குழுவையே தலைவர் சந்தித்த டைம்ன்றது எவ்வளோன்னா வெறும் 6 நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ போயிருக்கிறது வேணால் உண்மையாக இருக்கலாம், அதை மாற்றுக்கிறது இல்லை. இந்த படம் டோட்டல் ஃபேக் அப்படின்னு இப்போ நிரூபணம் செய்யப்பட்டிருக்கு. எனக்கு அப்போ இருந்து டவுட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜீவ்காந்தி
படுகொலைக்கு பிறகு கொடுத்த முதல் பேட்டியில் வந்து பிரபாகரன் அவர்கள் வரும்போது மீசை இல்லாமல் ஃபுல் க்ளீன் ஷேவோட அது அந்த சஃபாரி ட்ரெஸ்ஸில் தான் வந்திருந்தார். அதன் பிறகு பல காலம் அவரது புகைப்படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் மீசை இல்லாமல் தான் இருப்பார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமா இருக்கார் பார்த்தீங்களா, திருமா 2 நேரங்களில் தலைவரை சந்திச்சிருக்காரு. அதில் முதல் முறை சந்தித்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து மீசையோட இருப்பார். 2வது தடவை சந்தித்த படத்தில் பார்த்தீங்கன்னா மீசை இல்லாமல் தான் இருப்பார். அந்த கடைசியாக 2008 மாவீரர் தினத்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் மீசை வச்சாரான்னு ஒரு சின்ன சந்தேகம் உண்டு. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் ராஜீவ்காந்தியின் மரணத்துக்கு பிறகு பெரும்பான்மையான நேரங்களில் தலைவர் மீசை இல்லாமல் தான் இருந்தார். மீசை இல்லாமல் இருந்த ஃபோட்டோக்கள் தான், அவர் யூனிஃபார்மோடு இருக்கிற ஃபோட்டோஸ்லேயுமே மீசை இல்லாமல் தான் இருந்தார். அப்போ அந்த சந்தேகத்தில் தான் நான் வந்து அப்போ இருந்தே கேட்டுட்டு இருந்தேன், இப்போ இவர் போகும்போது மட்டும் தனியாக எப்படி மீசையோட படம் வந்தது அப்படின்னு. ஆக அந்த சந்தேகம் வந்து ஊர்ஜிதம் செய்யப்பட்டு விட்டது. அதாவது மற்றவங்கெல்லாம் பேசும்போது எங்கேயோ ஒரு இடத்த போய் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சீமான் சொல்கிறது எதுலேயுமே உண்மை இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மோசமான செயலாக இருக்குது. அதையும் தாண்டி சீமான் வந்து ஒரு தலைவராக கூட எந்த இடத்துலையும் நடந்துக்கிறது இல்லை. ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரியாக நடந்துக்கிறாரு. இந்த விஜயலட்சுமி என்னை பற்றி நிறைய புகார் சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ நமக்கு பெண் ரசிகர்கள்லாம் ஜாஸ்தி ஆகிட்டாங்க அப்படின்னு. ஒரு தலைவன் பேசுகிற பேச்சா? அதுக்கு மேலே அவங்க மனைவி, எங்களுக்கு என்ன பயம், அவர் மலை மாதிரி நிற்கிறாரு எங்கள் மாமா அப்படின்றாங்க. இவர் உடனே பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு எங்கள் மனைவி அதான் என் குறவலையை பிடிச்சிட்டு கேள்வி கேட்டாங்க, கொல்லையில் பழகிறதுக்கு இவ்வளோ பொம்பளைங்க இருக்கும்போது வேறு ஆளே இல்லைன்னு தேடி போய் பிடிச்சியா நீ அப்படின்னு வெக்கம் இல்லாமல் அவங்க மனைவியை கூட வச்சுக்கிட்டே வேற சொன்னான். இதெல்லாம் எந்த விதமான நாகரிகம்னே தெரியல. அரசியலில் வந்து இவ்வளோ நாள் வந்து நாமும் பல்வேறு அரசியல்வாதிகளை பார்த்துருக்குறோம். தரம் தாழ்ந்து சில நேரம் பேசுவாங்க, நாகரிகம் இல்லாமல் பேசுவாங்க, எல்லாமே பேசுவாங்க. ஆனால் இதுதான் முதல் முறையாக அயோக்கியத்தனமான அரசியல் அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். சீமானின் அரசியல் மட்டும் அது அநாகரிக அரசியலோ இல்லை அருவருப்புத்தக்க அரசியல்னு கூட சொல்லக்கூடாது. அயோக்கியத்தனமான அரசியல். இல்லாத ஒரு படத்தை காமிச்சு பல கோடிகளை சுருட்டி வச்சிருக்கிறான் இந்த சீமான். எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் ஒருத்தருங்க துபாயில் இருக்கார். அவர் அடிக்கடி இதில் வாட்ஸ்அப்பில் பேசுவார். நமக்கெல்லாம் அவர்கிட்டலாம் நிதி கேட்கணும்லாம் நமக்கு தோணாது, சீமான் மாதிரி ஆட்களுக்கு தான் தோணும். அவரே சொல்லியிருக்காரு, மாதம் 5 லட்ச ரூபா வாங்கிட்டு போயிடுவாங்க வந்து கட்சி நிதி கொடுங்கன்னு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் பேசுகிறத பார்த்ததுக்கப்புறம் தான் இவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்தாங்க, வந்து ஒரு 50 லட்ச ரூபா கொடுங்கன்னு கேட்டாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, சீமானை பற்றி ஒரு ஆடியோ விஷுவலில் சாங் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டாங்க. அப்படியே ஓடி போயிருன்னு அடித்து துரத்தி விட்டேன் அப்படின்னாரு. அவர் சொன்னது அந்த செய்தி கூட நான் முக்கியமாக சொல்லலை. அவருக்கு வந்து அந்த பணம் வந்து பெரிய பணம் கிடையாது. அந்த அளவுக்கு அவர் கொஞ்சம் வசதியானவர். துபாயில் போய் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா அப்போ பார்த்துக்கிங்களேன். அப்போ அந்த அளவுக்கு ஒரு வசதி வாய்ப்பாக தமிழர் தான், ஈழத்தமிழர் இல்லை, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஊட்டிக்கு பக்கத்தில் தான் அவரோட வீடு, சொந்த வீடெல்லாம் அங்கே ஊட்டி பக்கத்தில் இருக்குது. அடிக்கடி சொல்லுவார், ஊட்டி போகிறீங்கன்னா நம்ம வீட்டில் தங்கிக்கிங்க அப்படின்னு பேர். நமக்கு எங்கே, நம்ம ஊட்டிக்கெல்லாம் எங்கே போகிறது, எப்போ போன வருஷம் போனோன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் சொன்ன அந்த தகவலை விட இன்னொரு செய்தி தான் எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதாவது அங்கே வேலை பார்க்கக்கூடிய, துபாயில் வேலை பார்க்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் வந்து 2 வேளை டீ குடிக்க வேண்டாம், 1 வேளை குடித்தா போதும் அப்படின்னு கட் பண்ணுவாங்களாம். 1 வேளை டீயை. எதுக்கு? 1 வேளை டீயை கட் பண்ணால் அங்கே துபாய் காசில் இந்திய மதிப்புக்கு 50 ரூபாய் மிச்சமாகும் அவங்களுக்கு, அவங்களோட அன்றாட செலவு. நல்லா யோசிச்சிங்க. நம்மலாம் டீ சாப்பிட்றதுனா சும்மா போர் அடிக்குதுன்னு வாங்க தோழர் போய் டீ சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு போய் சும்மா போய் டீ சாப்பிடுவோம். அவங்க அந்த காலை நேரத்தில் ஒன்று, மாலை நேரத்தில் ஒரு டீன்னு குடிக்கிற அந்த டீயை, 1 வேளை டீயை சாப்பிடாம 50 ரூபா மிச்சமாகுது அப்படின்னு சொல்லி அந்த 50 மிச்சப்படுத்தி ஒரு மாதத்தில் 1500 ரூபா மிச்சமாக்கி அந்த 1500 ரூபாயை இவனுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அது 1-2 பேர் இல்லை, ஏகப்பட்ட பேர் சேர்ந்து அந்த காசை மிச்சம் பண்ணி மாத கடைசியில் மொத்தமாக சேர்த்து சீமானுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இவன் வந்து ஈழத்து தமிழருக்கு விடுதலை வாங்கி தர போகிறான் அப்படின்னு. இந்த நாய் என்ன பண்ணி வச்சிருக்குது, இப்படி சிறுக 1 வேளை டீயை கட் பண்ணி அனுப்பின காசை வாங்கி வேலண்டைன் சரக்கடி அடிச்சிட்டு இருக்கான். இல்லாத அயோக்கியத்தனம்லாம் பண்ணிட்டு 3 லட்ச ரூபா ரெண்டில் வாடகை வீடு, ஆஸ்திரேலியா கிளி, ஜெர்மனி நாய்,
இதெல்லாம் வளர்க்குறதுக்கு தான் அவனுக்கு பத்தாதுக்கு ஊரில் இருக்கவனெல்லாம் படிக்காத, நீ ஏன் படித்து என்ன பண்ண போகிற, மாடு மேய்க்கிறதுக்கு எதுக்கு படிப்பு வேணும், நான் மாடு மேய்க்கிறது அரசாங்க வேலையாக்குறேன் அப்படின்னு உளறி கொட்டிக்கிட்டு தான் பிள்ளைய கொண்டு போய் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்து வச்சுக்கிட்டு என்னெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணுறான் பாருங்க. பெண்களை பற்றியும் அவனுக்கு அதுக்கு அக்கறை கிடையாது, யாரோட கல்வியை பற்றியும் அக்கறை கிடையாது, நாட்டு மக்கள் நாசமாக போகணுங்கிறதுல மட்டும்தான் குறியாக இருக்கிறான். கேட்டால் ஒரே வார்த்தை, திராவிடம் என்ன செஞ்சுது, திராவிடம் தான் எங்களை நாசமாக்கிச்சு, திராவிடம் தான் எங்களை குடிக்க வச்சுதுன்னு எதை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் திராவிடம் 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 இது ஒன்று தான் அவனுக்கு தெரியுமே தவிர வேறு ஒரு இளவும் தெரியாது. கடைசியில் இத்தனை ஆண்டு காலம் எதை அடிக்கல்லாக வைத்து சீமான் ஒரு கட்டமைச்சு கொண்டு வந்தானோ அந்த அடிக்கல்லே பொய்ன்னு நிரூபிக்கப்பட்டு விட்டது. அந்த நபருக்கு நமது நன்றிகள். அவர் ஏன் இவ்வளோ நாள் இதை வெளியே சொல்லாமல் இருந்தார் அப்படின்னு கேட்டாங்க. கேட்டதுக்கு நான் சீமானோட நேரடியாக பேச முடியாதுங்க, நான் அந்த செங்கோட்டையன்ட்ட தான் கேட்டேன். அவரு என்ன சொன்னார், சரி இருந்துட்டு போது விடுங்க, அந்த படத்தால் ஒரு அரசியல் ஒரு நல்ல அரசியல் ஒரு நல்ல அரசியல் தலைவர் வந்தால் நல்லது தானுங்க அப்படின்னாரு. சரி, வள்ளுவர் சொன்ன மாதிரி தான், பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்த்த நன்மை பயக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி. ஆனால் இங்கே அந்த பொய் முழுக்க முழுக்க கெடுதலை தான் பண்ணியிருக்கே தவிர கடுகளவு கூட நன்மை பயக்கவில்லை அப்படிங்கிறது தான். அதிலும் அவர்கிட்ட அந்த ராஜ்குமார்கிட்ட கேட்குறாங்க, இவ்வளோ நாள் விட்டுட்டு இப்போ ஏங்க சொல்கிறீங்கன்னு. இல்லைங்க, எவ்வளோ நாள் தான் பொறுத்துட்டே போகிறது, ஈழத்தில் தலைவரை அசிங்கப்படுத்துகிறான், இங்கே தமிழ்நாட்டோட தூணாக இருக்கக்கூடிய பெரியாரையும் கடைசியில் வாய வைக்கிறான்னா அவனை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, அதனால தான் கடைசியாக வாயை திறந்து நானே சொல்ல வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு நமது வாழ்த்துக்கள். சீமான் இதுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது, இல்லைன்னா அவன் ஏதாவது உளருவான், என்ன உளறான்னு பார்ப்போம். இந்த செய்தி வெளியே 2 நாள் ஆயிடுச்சு. இந்த 2 நாளில் சீமானை வெளியே காணும். வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.